வீரம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பிகளை பற்றின கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வித்தார்த், பாலா, சந்தானம், நாஸ் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த படத்தில் நடிச்ச அனுபவத்தை பற்றி இந்த படத்தோட ஆக்டரான விதாத் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். நான் வந்து அஜித் சாரோட ஃபேன். அவர் படத்தில் எனக்கு வாய்ப்பு வந்தது என்னால் மறக்க முடியாது. நான் அதுக்கு முன்னாடி அவரை 2 இடத்துல தூரமாக இருந்து பார்த்துருக்கேன். அவர் அஜித் சார் பார்த்துருக்கேன் தவிர பேசுனது கிடையாதுன்னு கிடையாது. எனக்கு இது கிடைச்சோன்னா பேசுறீங்க, டைலாக் அடிக்கிறீங்க, ஆக்டிங் பண்றீங்க, ஒரே போஸ்டர்ல ஒரே ஃப்ரேம்ல, இது வந்து ஒரு கனவு இல்ல, அது மறக்கவே முடியாது. இல்ல ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது கூட அஜித் சார் வந்து எனக்கு வச்சது மறக்க முடியாத ஒரு விஷயம். அது அப்போ அவருடைய நல்ல எண்ணங்கள் எடுத்து வளர்ற பையன் அப்படின்னு ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் கிட்டத்தட்ட 108 நாள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். 108 நாள் அவர் என்னை கேர் பண்ணிக்கிட்ட விதம் இருக்கு பாருங்க. என்ன மட்டும் இல்லை, டோட்டல் யூனிட்டை அமேசிங் பர்சன் இருந்து நிறைய கற்றுக்கிட்டது தான் விஷயம். யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத நான் இன்னும் ஒரு மனிதத்துவத்தில் இன்னொரு விஷயத்த மேல்படியாக நான் கற்றுக்கிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் பர்சனலாக வந்து நாட் ஒன்லி a great actor, ஆனா ஒரு அமேசிங்கான ஹியூமன் பீயிங் இருக்காங்க. so much to learn. ஆக்டிங் கூட லேர்ன் பண்ணலாம். அது எப்படி இருக்கணும்ங்கிற ஒரு ஸ்டார் வேல்யூ, எப்படி இருக்கணும் ஒரு ஹியூமன் பீயிங், அது கூட கற்றுக்கலாம். அது நம்ம கற்றுக்குருவோம். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அது வந்து ஒரு நாள் நம்ம தெரியாமல் மறந்துடுவோம். அது எப்படி அவர் கேரி பண்றாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் இல்லை, அது நான் வந்து அவருடைய விஷயம் இல்லை, அவர் குடும்பத்துடைய விஷயம் நினைக்கிறேன். நிச்சயமா நீங்க சொன்னீங்க 108 days வந்து மைண்ட் ப்ளோயிங் லைஃபோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்திருக்கும். நீங்க வந்து பாத்தீங்க த ரோல் மாடல் அஜித், த ஆக்டர் அஜித். ஆனா டெல் மீ அபவுட் யுவர் கேரக்டர் ஆன் ஸ்கிரீன். வந்து எப்படி ரோல் என்ன வித்தியாசமா இருந்தது இந்த மூவி வீரம்? இல்லை, என்னன்னா ஆக்சுவலி நான் முதல்ல மீட் பண்ணோன்னா அன்றைக்கி நைட்டு வந்து ஹோட்டலில் நான் ஹைதராபாத் போயிட்டோம். நைட்டு வந்து டைரக்டர் ஃபோன் பண்ணார், அஜித் சார் அவங்க கூப்பிட்றாரு அப்படின்னு. பிரதர்ஸ் எல்லாருமே 4 பிரதர்ஸும் போயிட்டு நைட்டு மீட் பண்ணோம். டின்னர் அவர் கூட சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட இருந்து பேச போகிறேன், உட்காந்து மீட் பண்ணேன். அப்போ அவர் பேசிட்டு இருக்கும்போது நான் அவர் அப்படியே அஜித் சார் அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். கடவுள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி கண்ணுலேருந்து டீயர்ஸ் தண்ணி வந்துருச்சு எனக்கு. எனக்கு அது தெரியல, அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே பார்க்குறேன். டைரக்டர் அங்கேருந்து என்னை பார்த்துட்டே இருக்காரு. என்ன என்னங்க அப்படி நீங்க விட்டா திருந்துவீங்க போல இருக்க. அப்ப சார் அவர் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்காரு சார். பாத்தீங்களா அப்படின்னா கண் கலங்கி நிக்குது. அவரை தட்டிட்டு ஹக் பண்ணிட்டு விட்டாரு. அப்போ சொன்னார், இதுதான் எனக்கு வேணும். எனக்கு இங்க என்ன காட்டுறியோ, இந்த ஒரு உண்மையான நீ அஜித் சார் அது வந்து எனக்கு படத்துல இருக்கணும்னு. நான் வந்து ஒரு ஆக்டிங்கே பண்ணல, படத்துல வந்து ஆக்டிங்கே பண்ணல, அஜித் சார் பாத்தீங்க என்ன ஃபீலிங் இருந்தது காமிச்சிருக்கீங்க. இல்ல, உண்மை மதிப்பு, அந்த ரெஸ்பெக்ட், அது ஒரு அன்பு, அது காமிச்சு. உண்மை என்னன்னா அந்த 108 நாள் நான் இதுல என்ன நடிக்க போறேன்லாம் ஃபீல் பண்ணல. போய் அஜித் சார் கூப்பிட்டாரோ நான் பேசி அஜித் சாரோட பேசுறது மட்டும்தான் என்னோட ஆசையா இருந்தது.